ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை ஆன்ல போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 பார்ட்டாக வருமா, ஃபஸ்ட்டு டைலாக்கு இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாங்கோட லைனு. ஸோ அந்த மாதிரி வரும். இது வந்து 2 பார்ட்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அது ஜஸ்ட் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ரேண்டமாக இந்த மாதிரி நான் டைப் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டோனியா அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சைஸ் வந்து ஒரு 40 கொடுங்க போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுனாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லை டிக்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக சென்ட்ரல் அலைன் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் இப்போ வந்து டைலாக்கா, அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வரும். ஸோ நார்மல் லிரிக்ஸு. ஸோ அதுக்கு மட்டும் இது எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். இது வந்து எந்த வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அந்த ஃபேட் அவுட் பை லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட்டை ஜஸ்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் மேலே ஏறிடுச்சா, கரெக்டாக சென்ட்ரல் அலைன் பண்ணி வச்சுருங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணேன். இல்லை உங்களுக்கு வேறு எஃபெக்ட் இருந்தாலும் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 2வது பார்ட்டு. ஸோ 2வது பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிடலாம். இமேஜ் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த இமேஜுக்குள்ளே எந்த பார்ட்லாம் தெரியணுமோ அந்த அளவுக்கு ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு ஷேப்பை வச்சுக்கிட்டு இமேஜை அதுக்குள்ளே இருக்க மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா முன்ன பின்ன அலைன் பண்ணி வச்சு அந்த ஷேப்புக்குள்ளே இருக்க மாதிரி கொண்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் அந்த இமேஜ் அந்த ஷேப் 2யும் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் அண்ட் மாஸ்க்காக மாற்றி விட்ருங்க. அப்போக்கி நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போங்க. எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டேஷன் வார்ப் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குயிஸ் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. ஸோ அது வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி போகும். அதனால் வேல்யூ டிக்ரீஸ் பண்ணுறங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு -10லேருந்து -15. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ நான் 15 வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு இந்த இமேஜுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு இமேஜ்லேயும் மாறுபடலாம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 வச்சு பார்க்குறேன். ஓகே மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி -10லேருந்து -15க்குள்ளே வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இது 2வது லிரிக்ஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான லிரிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில வேர்ட்லாம் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா போல்டான ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸ்ட்மேன் ரோமன் ட்ரையல் போல்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சைஸ் வந்து 20 போதும்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் கூட குறைக்கலாம். ஸோ குறைச்சி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் தேவையான இடத்துல அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த இமேஜுக்கு மேலே அந்த மாதிரி அலைன் பண்ணிங்க. சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குதோ, ஸோ அதனால் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 18 கொடுக்குறேன். அப்படி உங்களுக்கு இன்னும் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி குறைச்சிக்கோங்க. ஓகே, நான் சைஸை மட்டும் குறைச்சிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பெரிய எஃபெக்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஃபேட் அண்ட் ஃபேட் அவுட் எஃபெக்ட் தான். ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் போனீங்க அப்படின்னா ஃபேட் அண்ட் ஃபேட் அவுட் எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துடுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ குறைச்சே வச்சுக்கலாம். ஒரு 20, 10 ஸோ இந்த ரேஞ்சில் கொடுங்க, போதுமானதாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி தான் அடுத்தடுத்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எமோஜி வருமா, ஸோ அந்த எமோஜி பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் உள்ள எமோஜி. இதை வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையான எமோஜி ஆட் பண்ணிவிட்டு அதை டிரான்ஸ்பரண்டாக மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபாண்ட்டில் போயிட்டு ஐஃபோன் எமோஜி அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஐஃபோன் எமோஜி நமக்கு கிடச்சிருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணுவீங்க. அதுவும் இந்த லிரிக்ஸ்க்கு மேலே வச்சிங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இன்னுமே பார்க்க லிரிக்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது. நீங்கள் எடிட் பண்ணும்போது சைஸை கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு கரெக்ட் சைஸில் வச்சுக்கோங்க. ஓகே, இதே எஃபெக்ட் தான் இந்த எமோஜிக்கும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த லிரிக்ஸ் மட்டும் குட்டியாச்சும் தான் இன்னும் கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, நான் இப்போ ஓவராலாக எல்லாமே ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த லிரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கும். ஸோ அந்த குயிஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக தெரியலை. அதனால பார்த்தீங்க அப்படின்னா -12 வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி 10லேருந்து 15க்குள்ளே கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த இதை வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.